இப்போ போட்டியே நம்ம 2 பேருக்குங்க. அப்படின்னா நம்ம 2 பேரும் தானே அடிச்சுக்கணும். அவங்க ஏன் அடிச்சுட்டு கிடக்காங்க? குலதெய்வம் கோயில்ல அரைமுடி தேங்காய் தான் மரியாதை. அதை முதல்ல வாங்குறதுக்கு தான் வெட்டுக்குத்து அளவுக்கு சண்டை நடக்குது. நியூ ஃபில்மாலயா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், விஜய் மாநாடு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, தேதி சொல்லிட்டாரு, கட்டளை இட்டிருக்காரு, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? விஜய் அவர்களுடைய மாநாடு எப்போ நடக்கும், எங்கே நடக்கும்? இதுதான் சமீபத்தில் அவர் கட்சி ஆரம்பித்து கொடி ஏற்றினது முதல் மாநாடு எங்கே நடக்கும், எப்படி நடக்கும், எவ்வளோ கூட்டங்கள் வரும், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க, இது எல்லாமே அந்த கட்சி கொடி ஏற்றுனதே இந்த நிகழ்வுகள் சூடு சூட ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு வழியாக விக்கிரவாண்டியில் இந்த மாதம் 27ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடம் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார். அந்த இடத்துக்கு இந்த டைமுக்கு எல்லாரும் வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாநாடு இவங்க நடத்துறதுக்கு 1008 தடங்கள், 1008 கோளாறுகள், 1008 விஷயங்கள், 1008 பர்மிஷன்ஸ், இது எல்லாம் வாங்கி ஒரு ரெடியாக கிளியர் பண்ணி முடிக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த மாநாடை இவங்க வெற்றிகரமாக நடத்தி முடிப்பாங்களா அப்படின்றத ஒரு கேள்வியை எழுப்புது. ஏன்னா இவங்க படங்களுக்கு டிக்கெட் வாங்குறதும், படங்களுடைய தேட்டர் வெளியில் நடக்கிறதும், இந்த ட்விட்டரில் உட்காந்து இது பண்ணுறதும், இதுலேயே அவ்வளோ ஃபோர்ஜரி ஃப்ராடு என்னென்னவோ நடக்குது அப்படின்றாங்க. இந்த மாநாட்டில் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. முதல் நாள் 24 மணி நேரத்தில் 50 லட்சம் பேர் கூடினார்கள் எதனா போடுவாங்களா, இந்த மாதிரிலாம் கேள்விகளை கேட்குது. இது காரணம் நான் இது எந்த விதமான இதுவும் இல்லை. நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பண்ண விஷயங்கள் தான் இங்கே இப்படி தெரியுது. ஒரே காரில் 20 பேர் வந்தனர், ஒரே வேனில் 50 பேர் வந்தனர், பெரிய ரெக்கார்ட் சாதனைகள், இப்படிலாம் என்ன சொல்லுவாங்களா, இந்த மாதிரிலாம் கேள்விகளை முன்னெழுப்பதில்லை சார். அதே மாதிரி டிக்கெட்டில் இடம் கிடைக்காதவன், உள்ளே வர்றவன், அப்புறம் இந்த இடத்துல விஐபி ரோல உட்காரவன், என்னென்ன அவளுக்கு அந்த என்னென்ன கூத்துக்கெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் மாநாடு வெற்றிகரமாக நடத்துவீங்களா நடத்த மாட்டீங்களான்றது அடுத்த விஷயம். இவங்க என்னென்ன கூத்து பண்ண போகிறாங்க, இவங்களுடைய ஃபேன்ஸு இதை நம்பி வர கூட்டம் என்னென்ன பண்ண போகுது, இங்கே ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு என்னென்ன இதெல்லாம் நடக்குதுன்னு இங்கே எல்லாருக்குமே தெரியும். இதை தான் எதிர்நோக்கி காத்துட்ருக்காங்க. அதாவது இது சொல்லுவாங்கள்ல, இந்த என்னது முந்தானத்தை கட்சி ஆரம்பிச்சுலாம் மாநாடு நடத்தினா இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி படத்தை ஒரு டைலாக் வரும். ஏஞ்சி போனது தென்காசி பட்டணம்னு நினைக்கிறேன். அதில் சரத்குமாரும் நெப்போலியன் அவர்களும் ஒரு திருவிழா நடத்துவாங்க. அப்போ பி வாஸ் அவர்கள் கிண்டலாக சொல்லுவார், ஏந்து போடா, நேற்று முளைச்ச காலங்கள்லாம் திருவிழா நடத்தா இப்படி தான் இருக்கும், பாட்டு கச்சேரி கிடையாது, ஒன்றும் கிடையாது, போங்கடா அப்படின்னு அடித்து தோத்தர் ஊர் மக்களை. அந்த மாதிரி என்ன நிகழ்வு நடந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் இங்கே எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. இங்கே நடக்கிற கூத்துகள் என்னன்ற வேடிக்கை பார்க்குறத, இவர் என்ன பேச போகிறான்றதை விட இவங்க பண்ணுற கூத்துக்களை பார்க்குறத இங்கே எல்லாருமே ஆர்வமாக உட்காந்துருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் அதான், வேறு எதுவுமே கிடையாது. சரி சார், இப்போ மாநாட்டுக்கு வரவங்க அந்தந்த ஊர்லேருந்து அவங்களே சொந்த காசில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது விஜயகாந்தெல்லாம் அப்படி பண்ணல. அவர் சொந்த காசில் எல்லாருக்கும் செலவு பண்ணி இது பண்ணார், சாப்பாடு போட்டார் உள்ளா. அதேமாரி இவர் செய்யறதுக்கு ரெடியாக இருப்பாரா சார்? ஒரு மாநாடு நடத்துறதுக்கு எத்தனை கோடிகள் செலவாகும்னு உங்களுக்கு தெரியும் சார். ஒரு மாநாடு நடத்துகிறோம்னா எத்தனை கோடிகள், அவங்களுக்கு வரவங்களுக்கு உண்டான வசதிகள், கழிப்பறை வசதிகள், தண்ணி வசதிகள், உணவு வசதிகள், இருப்பிட வசதிகள், மருத்துவ வசதிகள், எல்லா வசதிகளும் பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த மாநாடு நடத்தி முடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகணும்னு நமக்கு தெரியும். இவங்க கூவுனாங்களே 2000 கோடியை விட்டுட்டு அரசியலுக்கு வராருன்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க ஒரே ஒரு படம் நடிச்சு இந்த மாநாடு எல்லாருக்குமே இலவசமாக கொடுக்கலாமே, எல்லாரும் வாங்க, இந்த எல்லா அங்கங்கே மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட மன்றங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்து உதவினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் இங்கே எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லா ஊர்லேயுமே கட்டளை இட்டிருப்பதாக ஒரு செய்தி வருது. நீங்கள் ஊர்லேருந்து 2 வேனை கொண்டு வரணும், நீங்கள் உங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக ஆளுகளை கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி செய்தி வந்துட்டுருக்குன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அது கட்சிக்குள்ளே நடக்கிற நிகழ்வு. ஏன்னா எந்த ஒரு கூட்டத்தையும் நமக்கு வெளிப்படையாக அங்கே சொல்கிறது கிடையாது. ஏதோ அறிவிப்போடு நிறுத்திக்கிறாங்க, லெட்டர் பேர் கட்சி மாதிரி ஏதோ ஒரு அறிவிப்போடு வெளியே விடுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க கூட்டத்தில் என்ன நடந்தது, அந்த அரசியல் கூட்டம் நடத்தினன்றாங்க, எல்லா உறுப்பினரையும் தேர்ந்தெடுத்துனாங்க, எங்கே நடத்துனாங்க, ஏது நடத்துனாங்க, யாரை நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க, எங்கே ரிலீஸ் பண்ண போகிறீங்க, எதுவுமே கிடையாது. முன்னாடிலாம் ஒரு கூட்டம் நடக்குதுன்னா ஒரு உள்ள அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபராக ஃபோட்டோ எடுத்து அங்கே ரிலீஸ் பண்ணுவார், ஒன்று வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுவார். இதெல்லாம் பேசினாங்க இந்த கூட்டத்தில்ன்ட்டு. இங்கே ஒரு கட்சிக்கும் ஒன்றும் தெரியுற மாதிரியே தெரியல. அதுவும் குறிப்பாக இந்த கட்சிக்கு என்ன மாநாடு போட்டாங்க, எங்கே நிறைவேற்றினாங்க, எதுவுமே எந்த டீட்டெயிலும் இல்லை. அப்படி எல்லாமே சஸ்பென்ஸாக இருக்கும்போது இது உண்மையே எல்லா ஊர்லேயும் இருக்கிறவங்களுக்கு கட்டளை இட்டாங்களா இல்லையான்றது நம்ம அதாவது ஆணித்தனமாக அழுத்தி சொல்ல முடியாது. இந்த மாதிரி செய்திகள் பரவிட்டு இருக்குது, அது வதந்தியாக உண்மையான்றது நமக்கு தெரியாது. ஒரு வேலை எவனாச்சும் வரும்போது அந்த இடத்துல பேட்டி கொடுப்பாங்க, நான் சொந்த காசை போட்டு வந்தேன், எனக்கு 10 பைசா கொடுக்கல, எவனாச்சும் அங்கே பேட்டி கொடுப்பாங்கல்ல சார்,
அதை வச்சு வேணால் நம்ம அதை உண்மைப்படுத்தலாமே தவிர இது நம்ம அஃபிஷியலாக நம்ம சொல்ல முடியாது. இது உண்மைதானா அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. சார் ஆனால் ஒருத்தர் சொன்னார் அப்படியே மிலிட்ரி மாரி கரெக்டாக வச்சுருக்காங்க, எல்லா ஊர்லேயும் ஆட்களை வந்து கரெக்டாக டிசிப்ளினோட, அது சும்மா நீங்கள் எது வேணாலும் பேசாதீங்க, அவர் வந்து பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மாநாட்டில் கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்களாம். இங்கே சினிமா கலை நிகழ்ச்சியில் வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் கலை நிகழ்ச்சி, 4 மணி வரைக்கும் கலை நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் தான் அவங்க மீட்டிங்னு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? சார் அப்படிலாம் இதெல்லாம் உண்மையாக சந்தோஷம் தான் சார், யாரும் இல்லைன்னு சொல்லல சார். டிசிப்ளினாக வந்து டிசிப்ளினாக நடத்திட்டு டிசிப்ளினாக போனாங்கன்னா உண்மையாக எல்லாருக்கும் சந்தோஷம் தான். விஜய் மேலே இன்னும் எல்லாருக்கும் மரியாதை கூடும். பரவாயில்லைங்க, முதல் மாநாடு நல்லா பண்ணார், எல்லோரும் மத்தியிலையும் பாராட்டு இருக்கும், யாரும் வேணாம் சொல்ல போகிறதில்ல. ஆனால் வரும்போது இந்த அராஜகம் பண்ணின்னு வர்றது, இப்போ வேனுக்கு மேலே ஏற ஐவிஎஸில் கத்திட்டு வர்றது, இப்போ வீட்டில் உட்காந்து வெளியில் தெருவாக கத்துறது, இது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே கோபம் வரும். நீங்கள் டிசிப்ளினாக வந்து நல்ல ஒரு டிசிப்ளினோடு வந்து டிசிப்ளினோடு போனீங்கன்னா உங்கள் மேலே நல்ல ஒரு மரியாதை கூடும். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இங்கே எல்லாருக்குமே வந்து நல்ல அந்த கட்சி மீது ஒரு நல்ல மரியாதை வரும். உட்காந்துக்கிட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு அடாவடி பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே யாருக்குமே உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் வராது. அது உண்மை தான் சார், அது முற்றிலும் உண்மை தான். பட் அந்த மாதிரி நடந்தால் இங்கே ரொம்ப நல்லது தான். ஏன்னா இப்போ மாநாட்டுக்கு வரவங்க வந்து 4 மணிக்கு வரப்போது இல்லை, அவன் நைட்டில் வந்து பத்து கிடப்பாங்க. நிறைய பேர் எங்கே இடம் கிடைக்காது, இது கிடைக்காது, நைட்டே வந்து பத்து கிடப்பான். பாதி பேர் வேனில் வந்து நைட்டே வந்து தூங்கிட்டு வெடிகாலாம் வருவானுங்க. அப்போ அவங்க இந்த மாதிரி மக்கள் ஏமாறுறதுக்காக கலை நிகழ்ச்சி நடத்தினா அது நல்ல விஷயம் தான், ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவன் காலையிலேருந்து உட்கார போகிறான், சும்மா 4 மணிக்கு எப்படி உட்காந்து இருப்பான் வெயிலில். நடத்தினா நல்ல விஷயம் தானே, இது யாருமே வேணாம்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் சார் இந்த மாநாட்டுக்கு பெரிய தலைகள் யாருமே அவர் கட்சியில் இல்லையே, பேச்சாளர்களை என்ன பண்ண போகிறாரு, அதுவும் சரியாக அமைய, அதை பற்றியும் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. யார் சார் இப்போ பேச்சாளர்கள் இருக்காங்க? இவங்களே யாரும் பேச மாட்டாங்க. முதல்ல இவங்க வெளியில் வந்து பேசாதான் சார், அப்புறம் பேச்சாளர்கள் உள்ளே வருவாங்க. நான் உங்கள் சேனலே தான் சொல்லியிருக்கேன், கடந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், நல்ல பேச்சாளர்களை நிர்ணயிங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அடுத்த கட்சியில் இருக்கிறவங்க உங்களை விமர்சனம் பண்ணாங்கன்னா பதிலடி கொடுக்குற அளவுக்கு நல்ல பேச்சாளர்களை வைங்கன்னு நான் தெளிவாக சொன்னேன். ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ், உங்களை எந்த விதமான விமர்சனம் பண்ணுறதுக்கோ உங்களை எந்த விதமான தாக்குதலுக்கோ இங்கே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் புதுசாக கட்சி ஆரம்பித்து வரீங்க, நீங்கள் அரசியல் ரீதியாக உங்களை யாராலும் விமர்சனமே பண்ண முடியாது. அதனால் போல்டான ஆட்களை நிர்ணயிங்கன்ட்டு நான் உங்கள் சேனலில் பலமுறை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். அந்த மாதிரி நல்ல பேச்சாளர்களை போடலாம், தப்பே கிடையாது. ஏன்னா இவரை வந்து அரசியல் ரீதியாக யாரும் விமர்சனம் பண்ண முடியாது. இவர் என்ன பண்ணிட்டாரு வந்துட்டாருன்னா கேட்பாங்களே தவிர அரசியல் ரீதியாக அவர் எம்எல்ஏ வாங்கிட்டாரு, எம்பி இருந்தாரா, இல்லை சீஃப் மினிஸ்டர் இருந்தாரா, ஒன்றுமே கிடையாது. யாருமே ஒரு அரசியல் ரீதியாக விமர்சனம் முன்வைக்கிறதுக்கு விஷயமே இல்லை சார். அப்போ என்ன பண்ண, இப்போவே பேஸை ஸ்ட்ராங் பண்ணோம் சார். உண்மையிலேயே அரசியல் தான் வந்துட்டோம், உண்மையிலேயே அரசியல் தான் நம்ம வாழ போகிறோம் அப்படின்னும் போது நல்ல பேச்சாளர்களை இவர் நிர்ணயிக்கணும் சார். நல்ல பேச்சாளர்களை நிர்ணயிச்சா நல்லா வந்து அவங்க கட்சியோட பலம் வந்து இன்னும் அதிகமாகும். ஆனால் இவங்களே பேச மாட்டாங்களே வெளில வந்து. அவர் என்னன்னா புஷி ஆனந்த் என்ன பேர் சொல்லி கூப்பிடாத தளபதி என்ற அழைன்றாரு, கட்டளை இடுற மாதிரி இருக்காரு அவரு. இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஏங்க இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்தீங்க, அவங்க அந்த காலத்தில் ரசிகையாக இருக்காங்க, அவங்களாம் வந்து விஜய்க்கு அந்த காலத்தில் ரசிகையாக இருக்கவங்க, அவங்க 5 வயசு 6 வயசு விஜய் ரசிச்சிருப்பாங்க. நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் வந்து விஜய் கிட்ட வந்து? 2 வருஷம் இருக்குமா நீங்கள் வந்து அவங்களுக்கு கட்டளை இடுறீங்க, பேரை சொல்லி கூப்பிடாத தளபதி என்ற அழை அப்படின்றாரு. அவர் என்ன பேச்சு இதெல்லாம்? இது அவங்க என்ன நினைப்பாங்க? தன்னை பிடித்த ஒரு அபிமான நடிகர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது தன் தலைவனை வந்து புகழ்ந்து பேசும்போது இவருக்கு வந்து கட்டளை என்ன அர்த்தம்? இவர் வந்து 2 வருஷம் இருக்குமா சார்? அவங்க 5 வயசுல ரசிக்க இருந்திருப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. எனக்கு என்ன இவரால் தான் அவருக்கு ஏன்னா நடக்குமான்னு பயமாகுது எனக்கு உண்மையாக சொல்ல போனால். அவரே தனியாக வந்து அவரே கட்சி ஆரம்பிச்சு அவரே இருந்தால் கூட ஒரு நல்ல பேர் இருக்கும் பொழுது, அவர் இருந்த கொஞ்சம் நெஞ்சம் நல்ல பெரிய இவரே கெடுப்பார் பொழுது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இவர் உட்காந்துக்கிட்டு. சரி சார், விஜய் வந்து எந்த கட்சி எதிர்க்க போறாரு? அவர் எதிரி யாருன்னு இன்னும் சொல்லவும் இல்லை. பெரியார் திடலுக்கு போறாரு, பெரியார் திடலுக்கு போனால் பிஜேபி எதிர்க்கிறாரா, திராவிட கட்சிகளை எதிர்க்கிறதுக்கு போறாரா, அல்லது காங்கிரஸ் எதிர்க்கிறாரா, அதிமுக எதிர்க்கிறாரா? ஒன்றுமே தெரியலையே சார். இவர் யாரையும் எதிர்க்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது சார். ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிட்டதுனால நீங்கள் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க சார். ஒன்றும் வேறு ஒன்றும் கிடையாது சார். சாதாரண ரோட்டில் போகிற இடம் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு எவனும் கேள்வி கேட்பது கிடையாது. நடிகர்ன்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதுவாக தெரியுது. இப்போ சரணாஸ் ஒரு அண்ணாச்சி வந்து இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் பெருசாக பேசுவாங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி பப்ளிசிட்டி ஆனவர், தமிழகம் முழுவதும் தெரிஞ்ச ஒரு நபர். அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னா இங்கே எல்லோரும் பெருமையாக பேசுவாங்க. ஏன்னா ஏற்கனவே பிரபலமானவர். ரோட்டில் பங்க் கடை வச்சுருக்க கட்சி ஆரம்பிச்சா அவனை கண்டுப்பாங்களாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு டிக்கெட் வச்சுருக்க கட்சி ஆரம்பிச்சா கண்டுப்பாங்களா? கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய பிரபலமானவர் கட்சி ஆரம்பிக்கிறதுனால இங்கே பெருசாக பேசப்படுகிறது. இவர் வந்து பெரியார் சிலைக்கு மாலை போட்டார், அப்போ பிஜேபி எதிர்க்கிறாரா?
முன்னாடி வந்து பொட்டி வச்சுட்டு லெட்டர் பேரில் கொடுத்தார். அப்போ திமுக அவர் எதிர்க்கிறாரா இப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் வரதான் செய்யும் சார். அவர் யாரை எதிர்க்கிறாருன்றது அவருக்கு ஏதாவது சார் தெரியும். அவரே சொன்னாதான் சார் உண்டு. உண்மையை சொல்ல போனால் இங்கே ஆன்லைனில் உட்காந்து கூவிட்டு இருப்பாங்க. இவர் திமுக எதிர்க்கிறன்றாரு, பிஜேபி எதிர்க்கின்றாங்க, காங்கிரஸ் எதிர்ப்புன்றாங்க, அதிமுக எதிர்ப்புன்றாங்க. இவங்க எல்லாமே இவங்களுடைய கட்டுக்கதைகள் தான். அவர் யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போகிறாரு, இல்லை எல்லாரையும் அணுகி எல்லாருமே எதிர்க்க போகிறாரா, இல்லை எல்லாருமே அணுகி வந்து ஒரு மாதிரி சமரசமாக இருக்க போகிறாரா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது சார். ஏன்னா இங்கே எப்படி பார்த்தாலும் ஒன்று ஒரு பிஜேபி எதிர்க்கணும், இல்லை திமுகவை எதிர்க்கணும். ஏன்னா இவங்க தான் இப்போ ஆட்சியில் இருக்காங்க. இந்த ரெண்டு இடங்கள் மத்தியிலையும் மாநிலத்திலையும் 2 பேரில் யாராச்சும் எதிர்த்தா தான் இவருக்கு ஓரளவுக்கு ஓட்டு கன்வெர்ட் ஆகும். அதாவது நான் சொல்கிற ஒரு 4-5% ஓட்டாச்சு போகிறோம் சார். முதல் எலெக்ஷனில் அவங்களுக்கே தெரியும் சார், கண்டிப்பாக வந்து நம்மளாம் வரமாட்டோம், ஓட்டு விழாதுன்ட்டு. அதான் நல்லபடியாக நின்று ஸ்ட்ராங் பண்ணிட்டு போனார்னா வேணால் ஒரு 10 இல்லை 15 வருடங்களில் ஒரு கணிசமான இடங்களை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அரசியலில் பழந்தின்னு கொட்டையை போட்டவங்க. நீங்கள் இன்றைக்கி முளைச்ச காளான், இது வித்தியாசம் பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களை அழிக்கணும் தான் இங்கே நினைப்பாங்க. முதல்ல அடியே உன்னை எப்படி காலி பண்ணலாம் தான் யோசிப்பாங்க முதல்ல. இவர் அதாவது ஆரம்பத்திலே தட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அரசியலில் சினிமா கிடையாது சார். இது உண்மையை சொல்லப்போ சினிமான்னு நீ வளர்ந்துட்டுன்னு ஒன்று விட்டுருவாங்க சார். அரசியலில் அப்படி கிடையாது சார். ஏன்னா எம்ஜிஆருக்கு பிறகு இங்கே எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. யாராலையும் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வாங்க முடியல திரு விஜயகாந்த் கட்சியை தவிர. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வாங்க முடியல எந்த கட்சியை சேர்ந்தவங்களும். ஆனால் இப்போ வந்து அடுத்த இந்த லிஸ்ட்டில் வரப்போகிற யாருன்னா திரு விஜய் அவர்கள். இப்போது இருக்கிற எல்லா கட்சிகளும் உங்களை எப்படி அழிக்கணும் தான் நினைப்பாங்க. புத்திசாலித்தனமாக இருந்து புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எப்படி போடணும்னு நினச்சி போனார்னா ஒரு 10-15 வருடங்களில் ஒரு நல்ல ஒரு இடங்களை பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆரம்பத்திலேயே இவன் மிரட்டுறதுக்கும் இவன் உருட்டுறதுக்கும் இவன் இதுக்கும் பதிலடி கொடுத்துட்டு நாளைக்கு வந்து ஒரு காமெடி பீஸாக இவர் மாற்றிடக்கூடாது. அரசியலில் ஒரு காமெடிங்க அப்படின்ற மாதிரி மாற்றிடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நல்லா போல்டாக ஸ்ட்ராங்காக இறங்கி பண்ணார்னா தைரியமாக நிற்கணும் சார். என்னை பொறுத்த கேட்டால் தைரியமாக நிற்கணும் சார். இப்போ கமலஹாசன் மாதிரியோ இல்லை மற்ற நடிகர்கள் மாதிரியோ கொஞ்ச நாளில் கட்சி ஆரம்பித்து அது எங்கே இருக்குன்னு தெரியாமல் அப்போ திடீர்னு ஒரு நாங்களும் இருக்கோண்டா காட்டுறோம்டா அப்படின்றதுக்காக வந்து அப்பப்போ ஒரு மாநாடு போடுற மாதிரி இதெல்லாம் இல்லாமல் நல்லா போல்டாக நின்னார்னா ஒரு 10-15 வருடங்களுக்கு பிறகு சந்திக்கிற தேர்தலில் ஒரு நல்ல ஒரு ஓட்டு வாக்கு சதவீதமோ இல்லை ஒரு நல்ல ஒரு தொகுதிகளை கைப்பிடிப்பார்ன்றது என்னுடைய பர்சனலான ஒப்பீனியன். அதே மாதிரி இங்கே ஒரு முக்கியமான கேள்வி என்ன பார்க்கப்படுகிறதுனா 234 தொகுதியிலே இவர் நின்னார்னா இவர் நிற்கிறதுக்கு உண்டான கேண்டிடேட் யார், நல்ல கேண்டிடேட் யார் அப்படின்ற மாதிரியும் இங்கே வந்து ஒரு குழப்ப நிலை நீடிக்குது. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம். எல்லாமே பின்னாடி தான் சார் முடிவாகும் உண்மையை சொல்ல போனால். கடைசியாக ஒரு கேள்வி, அவர் வந்து தொடர்ந்து நடிப்பாங்க அப்படிங்கிறது இப்போ செய்தி வருது சும்மா. ஏன்னா எம்ஜிஆர் வந்து கடைசியாக சிஎம் ஆகும்போது தான் நடிக்கல. எம்ஜிஆரும் அப்படி தான், பவுன் கல்யாணம் எல்லாரும், சிரஞ்சீவி எல்லாரும் அப்படி தான். ஆனால் இவர் வந்து நான் இதோட நடிக்க மாட்டேன்னு முதல் சொன்னார். ஆனால் அப்படி சூழ்நிலை இல்லைங்கிறது இப்போ தகவல் வந்திருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து? சரி, எல்லாமே வந்து அரசியல் காரணம் காட்டி தான் சார். இப்போ அரசியலில் வந்து ஜொலித்தார்னா அரசியலே இருக்க போகிறாரு. அரசியலில் பெரிதளவு ஜொலிக்கலன்னா மறுபடியும் சினிமா துறைக்கு வர போகிறாரு. இங்கே எல்லா நடிகர்களுமே அப்படி தான் சார். கட்சி ஆரம்பித்து அப்புறம் நடிக்கவே இல்லையா, எல்லாருமே நடிக்க வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கட்சி ஆரம்பித்து வெறும் இதில் போன ஒரே நடிகர் வந்து கேப்டன் விஜயகாந்த், திரு எம்ஜிஆர் அவர்கள் தான். ஏன்னா கட்சி ஆரம்பித்து கடைசியாக நடித்த படம் மதுரை முட்டை சுந்தரபாண்டியன் அவர். இவர் வந்து இந்த படத்தில் நடித்தார், அரசாங்கம் ஒரு படத்தில் நடித்தார். கட்சி ஆரம்பித்து கடைசியாக அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நடித்தார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த படங்களும் நடிக்கல. ஒரே படத்தில் மட்டும் ஒரே சீன் மட்டும் வந்து பண்ணுற அவங்க பையன் நடித்த படத்தில், அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது இங்கே? அதுக்கப்புறம் எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க. கட்சி ஜோலிகள் திரும்ப நடிக்க வந்துட்டாங்க. அப்பா கேரக்டர், அண்ணன் கேரக்டர் நடிக்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய நடிகர்கள் நடிக்க வந்துட்டாங்க. அந்த மாதிரி அரசியலில் ஜொலித்தார்னா அரசியல் நீடிப்பார். அரசியலில் பெரிய அளவு ஜொலிக்க முடியல, மறுபடியும் சினிமா துறைக்கு வரப்போகிறார். இதில் என்ன இருக்குது? அவர் வந்தாலும் சந்தோஷம்தான், அரசியலே இருந்தாலும் சந்தோஷம்தான். யாரும் வேணாம் சொல்ல. ஏன்னா அவர் நம்பி நிறைய லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க சினிமா துறையில். வந்தால் சினிமாவில் சினிமா ரசிகர்கள் சந்தோஷப்பட போகிறாங்க. சினிமாவுக்கு வர அரசியலே இருக்க போகிறாங்க, அரசியல் தொண்டர்கள் சந்தோஷப்பட போகிறாங்க, அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார்.